ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாங்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு 10 மாங்காய், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பும் 2 வத்தல், கருவேப்பிலை, எண்ணெய். தேவையான அளவு உப்பு, 6 பச்சை மிளகாயை கட் பண்ணி அது கூட சேர்க்கணும். அது கூட 1/2 டீஸ்பூன் காயப்பொடி சேர்க்கணும். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நன்கு கிளறி நல்லா குலுக்கி 2 மணி நேரத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். ஒரு கடாய் எடுத்து 100 மில்லி எண்ணெய் அதில் ஊற்றி பிச்சு போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிடணும். அது கொஞ்சம் வெடிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடுகு வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 கருவேப்பிலை, எனவே காய்பொடி போட்டுருது, கொஞ்சம் கூட காய்பொடி கூட இதுலேயும் கூட போடணும். அதுக்கப்புறம் அந்த ஊறின மாங்காயை அப்படியே அந்த எண்ணெயில் தட்டணும். இப்படி நல்லா கிளறி விடணும். எல்லா இடமும் அந்த எண்ணெய் படணும். காரம் எனக்கு நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் காரம் கம்மியாக போட்டுருவோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட வத்தல் பொடி சேர்த்துக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா கிளறணும். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும்.